ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. சரி, அதான் நடுவில் கொஞ்சம் கை பிரச்சனை இருந்ததுனால தான் வீடியோ போட முடியல. அண்டு நடுவில் நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் நிறைய கமிட்மெண்ட் வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த 3 நாளில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் பையர்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, மிச்ச வீடியோஸ் பார்க்குறீங்க. சரி, இட்ஸ் அ ரைட் டைம் டு மூவ் டு த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போதும் சில பேட் கமெண்ட் இல்லை பேட் ரிவ்யூ இல்லை கம்பெனியே ஃபெயிலியர் சம்டைம் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சில சிச்சுவேஷனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. அண்டு நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக நம்ம பேட்ரி லைஃப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போய் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ போட்டதோ என்னமோ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா ஓலா கிட்டேருந்து ஓலா வந்து அவங்களோட பேட்ரி வாரண்டியை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பேசுவோம். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் இது எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றதும் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது இல்லாமல் டிஆர் மார்க்கெட் பிளேஸ் உங்களுக்கே தெரியும். ஜென்யூன் 100% காட்டனில் பியூர் டிஷர்ட் அண்டு போலோ டிஷர்ட், பனியன் எல்லாமே நம்ம சைட்டில் இருக்குது. போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஃபெப் மந்தில் நம்ம வந்து 25% ஆஃபரில் நம்ம வந்து டிஷர்ட்ஸு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 25% ஆஃபர் அப்படின்றது எல்லாத்துக்குமே சேர்ந்து வரும். நீங்கள் காம்போவாக எது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதிகபட்சம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்டேஜ் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நம்மளோட வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமும் ஆக்டிவில் தான் இருக்குது. வேணும்னா சஜஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு டைரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மிங் பேக் டு த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேட்ரி லைஃப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இருக்கிற என்எம்சி கெமிஸ்ட்ரி, நிக்கல் மேக்னீஷியம் கோபால்ட், இது வந்து குளோபலி இந்த டெக்னாலஜி இன்னும் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்மளோட 2 வீலர் கார்ஸு அண்ட் நம்மளோட போர்ட்டபிள் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து எல்எஃப்பி வந்து அடுத்த அப்டேட், ஃப்யூச்சர் அப்டேட். பட் இன்னும் வந்து ரியல் டைமில் நம்ம எல்எஃப்பி பேட்டரியை ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணலை. அதை சில சைனீஸ் கம்பெனி இப்போ அவங்க தான் ஆரம்பம். ஓகேங்களா, பேட்டரியில் வந்து அட்வான்ஸில் போயிட்டு இருக்காங்க. நம்மளோட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கேட்டலாக இருக்கட்டும், பிஒய்டியாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பிளேட் ரிலேட்டட் எல்எஃப்பி டெக்னாலஜியில் போயிட்டு இருக்காங்க, சாலிட் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்டிக் ஆன் டு த டாபிக், பேட்ரி லைஃப். இந்த என்எம்சி அப்படின்னு வரும்போது பேட்ரி நம்ம சொல்லும்போது 2 வீலருக்கு ஒரு 800லேருந்து 1000 சைக்கிள்குள்ளே தான் கிடைக்கும். அப்படின்னும்போது ஒரு 40,000 50,000 கிலோமீட்டர் இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் புஷ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஓட்ட முடியும். அதுவும் வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரொசீஜர் இப்படி தான் சார்ஜ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ பேட்ரி லைஃப் பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது என்எம்சி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. சரி, கம்பெனிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா அங்கே ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்கா. ரீசெண்டாக நம்ம மார்க்கெட்டில் வாரண்டி அப்படின்னும் போது பேட்டரியாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், ஓவரால் அப்படின்னும் போது 3 இயர்ஸ் வந்து ஜென்ரலைஸ்டாக கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ் பேட்டரிக்கு வாரண்டி. இந்த 3 இயர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களுக்கு பேட்டரியை மாற்றி கொடுக்குறதா கம்பெனி உத்தரவாதம் கொடுக்குது. 3 இயர்ஸ் ஆர் 30,000. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக எந்த ஒரு கம்பெனியும் வந்து ஒரு 3 இயர்ஸ் 30,000 வரைக்கும் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் எங்கள் வாரண்டி சப்போர்ட்டோட ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு ஓலா சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இதை நான் என்ன சொல்லுவேன்னா, இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இதை ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும். ஓலா சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. ஓலா ஜென் 2 வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டை அடையலை. சில ஃப்ளாஸ் இருந்தது, சில பிரச்சனைகள். ஓலாவோட அவங்க சாஃப்ட்வேர்லேயே சில பக்ஸ் இருந்தது. அதனால நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய நம்மளே வந்து சொல்லியிருப்போம். ஒரு ரிலையபிளான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்ல முடியல. என்ன தான் டெக்னாலஜியில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸ்டில் அங்கே வந்து யூசர் கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எடுக்கிறதும் உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டாகவும் இருந்தது. ஏன்னா ஓலா ஒரு ரிலையபிள் ஸ்கூட்டராகவே இல்லை. இது எப்படி நம்ம போய் ரெக்கமெண்ட் பண்ணுறது? அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம தலை உருளோம்ல. ஸோ அதுக்காக தான். சரி. ஸோ ஓலா இப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ஸ்டண்ட் எடுத்திருக்காங்க. என்னன்னா, நான் 8 இயர்ஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வாரண்டி என்னோட எந்த ஒரு ஸ்கூட்டர் எடுத்தாலும் 8 இயர்ஸ் ஆர் 80,000 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுன்னு சொல்லுவேன். நான் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் வாங்குறேன் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும், பேட்டரியை பற்றி நான் பார்ப்பேன். பேட்டரி என்ன கெமிஸ்ட்ரி, என்ன லைஃப் வரும், இது எவ்வளோ வருஷம் உழைக்கும் அப்படின்னு. கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் தராங்க அப்படின்றது தான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ எனக்கு 8 இயர்ஸ் ஆர் 80,000 அது நீங்கள் பெட்ரோலுக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். 80,000 கிலோமீட்டர் நம்ம வந்து பெட்ரோலாக நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா எவ்வளோ நமக்கு அதுதான் நம்மளோட ரிட்டர்ன். கரெக்டுங்களா? நம்மளோட ரிட்டர்ன் எவ்வளோ வருது, இந்த 8 இயர் பீரியட்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் பண்ணுவோம். சரி, ஒரு வண்டி சராசரியாக நமக்கு வந்து மைலேஜ் ஒரு 50 வச்சுக்கோங்களேன். ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ், மேலேயே வேணால் கீழே வேணாம், மைலேஜ் ஒரு 50 கிலோமீட்டர் தருது. அப்போ ஓகே, 8 வருஷத்துக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறும். 104 ரூபா போடலாம். ஓகே, 104 ரூபா. ஓகே. ஸோ இந்த 1,66,000 ரூபான்றது நமக்கு வந்து போட்ட காசு ரிட்டர்ன். ஓகே, நம்ம வந்து பெட்ரோலுக்கு செலவு பண்ணுற காசுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம ஓட்டி நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மினிமம் வாரண்டி. இதுக்கப்புறமா நம்ம அந்த வண்டியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து இதுக்கப்புறமும் ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த பேட்டரி நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம வாரண்டியில் இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக என்எம்சி பேட்டரி வந்து 8 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்டடாக வராது. ஸோ அந்த பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து லைஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓலா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு 20,000 25,000 நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க வந்து பழைய பேட்டரிஸ்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணி குறைச்ச காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதும் ஆஃப்டர், அதாவது எண்ட் ஆஃப் வாரண்டிக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், உங்கள் ஸ்கூட்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். நம்மளால எக்ஸ்டெண்டடாக நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. 80,000 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 1,00,000 கிலோமீட்டருக்கு கூட நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பாருங்கள், 1,00,000 கிலோமீட்டர் இல்லை 1,20,000 கிலோமீட்டர், இது ஒன்றுத்துக்கும் காசு. ஓகே, ஸோ அவங்களும் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். வாரண்டி பேக்குக்கு அவங்க பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கும் காசு. அந்த காஸ்ட்டை வந்து அவங்க உங்கள்கிட்டேருந்து முன்கூட்டியே வாங்கிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்டட் பீரியடில் கூட பேட்டரியை வாரண்டியை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதுக்கு எடுத்துக்கிறதும் உங்களோட இஷ்டம். பட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் ஓவரால் அந்த கேல்குலேஷன் நீங்கள் அதை பெட்ரோலுக்கே கேல்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் லைஃப்பில் நீங்கள் உங்களோட வண்டியை யூஸ் பண்ண முடியும். ஒரு 10 வருஷம் நம்ம வந்து ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர்ல. ஒரு 2 வீலருக்கு நம்ம எவ்வளோ அதிகபட்சம் 10 வருஷம், நான் சொல்கிறது என்ன மாதிரி ஆட்கள் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம். அது ஓடுதுன்னா எவ்வளோ வரைக்கும் ஸ்க்ராப்பில் போகிற வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ என்னப்பா ஓலாக்கு திடீர்னு சப்போர்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டால், இது ஓலாக்குன்னு இல்லைங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஓலா 8 வருஷம் கொடுத்துருக்காங்க உடனே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக பையிங் டிசிஷனில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓலா மட்டும் இல்லை. இப்போ திடீர்னு ஏத்தர் வந்து நான் 8 வருஷம் கொடுக்குறேன், 1,00,000 கிலோமீட்டர் நான் கொடுக்குறேன்னா நான் உடனே மாறிடுவேன். ஓகே, 8 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக வாங்க, ஓலா வந்து பெஸ்ட், ஏத்தர் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை வேற ஒரு கம்பெனி, ஒரு நல்ல ஒரு கம்பெனி, என்ன பேர் தெரிஞ்ச ஒரு ஏதாச்சும் கம்பெனி சொல்லுங்கள், டிவிஎஸ் ஐக்யூப் இல்லை பஜாஜ் இருக்குது, இவங்க சொல்கிறாங்க நான் 10 வருஷம் வரைக்கும் வாரண்டி தருவேன். இந்த போட்டியில் இந்த வாரண்டியோட நமக்கு ஏறிக்கிட்டே போகுது இல்லை, அந்த வருஷங்கள் ஏறி ஏறி அவங்க காட்டுறாங்களே, அது நமக்கு நல்லதுங்க. அதுதான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து நீங்கள் கம்பெனியாக பார்க்காதீங்க, இந்த கான்செப்ட் அப்படின்றது நமக்கு நல்லது. நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப். அண்ட் நம்ம போட்ட பணம் வந்து கேரண்டீடாக நம்ம வந்து ஏதோ பாலுங்கிணத்துல போடலப்பா, நமக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குது, வண்டியை வந்து நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டு தான்.
மேஜராக ஓலா சைட்லேருந்து இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா சர்வீஸ் சென்டர். ஓகே, சர்வீஸ் சென்டர் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க சிட்டிக்குள்ளே. இப்போ இந்த மாதிரி பேக் வருது நம்ம சொல்லி இன்னும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னும் போது சர்வீஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ரொம்ப சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக இப்போ ஒரு பெரிய இடமா வச்சு ஓலாக்கு வந்து ஒரு கார் மாதிரி ஒரு பெரிய ஸ்பாட் எடுத்து அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் போய் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஹப் மாதிரி வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு பெரிய பெரிய ஹப்பை நீங்கள் வந்து சர்வீஸ் ஹப் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஓலாவோட கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஹப்பில் போயிட்டு நம்ம போய் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 100 பேர் பார்க்குற இடத்துல வந்து 500 பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சேலஞ்ச் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணும் ஓலா. வந்து இது மட்டும் இல்லை, சேல்ஸில் மட்டும் டார்கெட் பண்ணாமல் சர்வீஸ் சைடில் நல்ல ஒரு பெரிய ஹப் எடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு விற்கிறீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேருக்கான ஹப், அந்த சர்வீஸ் ஹப்பை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும்போது இஷ்யூ அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு 2 நாளில் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகி கொடுத்துட்றாங்க. நான் இப்போ ப்ராப்ளம் வண்டி நின்றுடுச்சு, வண்டியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நான் போய் கொடுக்குறேன்னா உடனடியாக எனக்கு சர்வீஸ் பண்ணி வந்துருச்சுன்னா ஐ வில் பி a happy கஸ்டமர். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து கஸ்டமரோட டிமாண்டாக இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத வண்டி அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த சர்வீஸ் டூலை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ ஓலா கிட்டேருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து குறிப்பாக அந்த சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அர்பன் சிட்டிஸில் வாங்குறதே கொஞ்சம் பேர் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற சர்வீஸ் ஹப்பெல்லாம் வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. இதுதான் நான் கேட்ட வரைக்கும். இந்த ஓலாவோட பேட்ரி ரிலேட்டட் அறிவிப்பு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூமை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவிக்கான மறுபடியும் ஸ்பேஸை வந்து பெருசாக வைட் ஆக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். கரெக்டுங்களா? கண்டிப்பாக இது ரிலேட்டடாக ஏத்தராக இருக்கட்டும் இல்லை சேட்டக்காக இருக்கட்டும், இவங்களும் வந்து வாரண்டியில் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.